ஷியாக்கள் செய்த வேலை, சதிவேலை. யஸீதுக்கும் உமர் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன? யஸீதுடைய ஆட்சியின் போது தான் நடந்தது. ரலியல்லாஹு எந்த அளவுக்கு யஸீத் ரலியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய பாடல்களை நிறைய பாடிய இயம் ஹனீஃபா ஒரு பாட்டிலே படிக்கின்றார், கண்டவர் குலை நடுங்கும் சண்டாளன் யஸீத் என்பான், கொண்டான் இமாம் ஹுசைனின் குடியரசு சாய்ந்ததம்மா. கண்டவர் குலை நடுங்கும் சண்டாளன் யஸீத் என்பான், அப்படி எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் யஸீத் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் சில தவறுகள் செய்திருக்கின்றார்கள். வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆதாரபூர்வமான செய்திகளில். ஆனால் நபி அவர்களுடைய பேரப்பிள்ளையை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மோசமானவர் அல்ல. அவர்களுடைய தளபதி செய்த வேலை, உடனே தளபதியை பதவி நீக்கம் செய்கின்றார். அந்த அளவுக்கு அதற்கு எக்ஸஸ், அதுக்காக வேண்டி அவர் பழி வாங்கினார். ஏன் இவ்வாறு ஒரு மோசமான செயலை செய்தீர்கள் என்று கண்டித்தார். எனவே கர்பலா களத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது எங்களுக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு துக்கம் அனுஷ்டிப்பதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு துக்கம் அனுஷ்டிப்பதாக இருந்தால், மரணித்ததுக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுகின்றது 3 நாட்கள் தான். 3 நாட்கள் தான். என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாள் நான் சாப்பிடாமலே இருப்பேன். 2வது நாள் யாரோடு பேசாமலே இருப்பேன். 3வது நாள் தொழிலுக்கும் செல்லாமலும் இருப்பேன். 4வது நாள் சாப்பிட வேண்டும், யாரோடு கழிக்க வேண்டும், தொழிலுக்கும் செல்ல வேண்டும். இஸ்லாம் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு 3 நாள் தான் கொடுத்திருக்கின்றது. மனைவியை தவிர ஒரு மனைவி, கணவன் மரணித்தால் மனைவிக்கு மட்டும் துக்கம் அனுஷ்டிப்பது 4 மாதங்கள் 10 நாட்கள் இதாவுடைய காலம். அது எதுக்கு தெரியுமா? பேசாமல் இருப்பதற்கல்ல, சாப்பிடாமல் இருப்பதற்கல்ல, யாருமே இல்லாமல் தன்னுடைய தொழிலை கவனிக்காமல் இருப்பதற்கல்ல. கணவனுடைய அந்த காலம் முடிகின்ற வரைக்கும், அந்த நினைவு முடிகின்ற வரைக்கும், அந்த 4 மாதங்கள் 10 நாட்கள் முடிகின்ற வரைக்கும் வேறு திருமணங்கள் செய்யாமல் இருப்பதற்கு. அவ்வளவு. ஆனால் யோசித்து பாருங்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலா களத்தில் ஷஹீதாக்கப்பட்டது 1300 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்திலே எவ்வளவு ஒரு மோசமான ஒன்று தடுக்கப்பட்டது ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை தங்களுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு தங்களை காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய, ஒப்பாரி வைத்து அழுகக்கூடிய பெண்களை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1294வது செய்தியாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜியூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் தன்னை தன் கன்னத்தில் அடித்துக் கொண்டு தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய உடுப்புகளை பீத்துக் கொண்டு ஜாஹிலிய அழைப்பு கொடுப்பாரோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல. இன்று நாம் பார்க்கின்றோம், ஷியாக்கள் சர்வ சாதாரணமாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மார்க்கத்திலே துக்கம் அனுஷ்டிப்பது 3 நாள், அதை மீறிட்டார்கள். அதிலே 1300 வருடம் கழித்தும் துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? தங்களை குத்திக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு தடை செய்கின்றது, எந்த அளவுக்கு இவர்கள் மீறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். எனவே இந்த முஹர்ரம் மாதம் என்பது எதிர்வரக்கூடிய அந்த மாதம் ஒரு கண்ணியத்துக்குரிய மாதம். அந்த கண்ணியமான மாதத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நாளை தந்திருக்கின்றான். அந்த நாளிலே நாங்கள் நோன்பு பிடிப்பது ஒரு
இருக்கின்றது. அதனை சரியான முறையில் பேணி கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஷியாக்களுடைய மோசமான நடவடிக்கைகள் இப்பொழுது இலங்கையில் பரவிவிட்டது என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஆனால் அதே நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய தரீகாவை சேர்ந்த உலமாக்கள் பெரும்பாலும் ஏனைய இயக்கங்களிலும் இருக்கின்றார்கள், தப்லீகிலும் இருக்கலாம், ஜமாத் இஸ்லாமிலும் இருக்கலாம். ஆனால் கூடுதலாக தரீகாவை சேர்ந்த உலமாக்கள் வானொலிகளிலும் தொலைக்காட்சியிலும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஷூரா தினத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஆஷூரா தினம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்தது இந்த நாளில் தான். சுவர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அதனுடைய விளக்கம் வேறு. அனுப்பப்பட்டார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டது இந்த ஆஷூரா தினத்தில் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தூஃபான் வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷூரா தினம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரக நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பங்குண்டத்தில் போட்ட போதும் அந்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததும் இந்த நாளில் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்த காரணத்தினால் அவர்கள் கவலைப்பட்டு கண் பார்வை போய் அந்த கண் பார்வை கிடைத்ததும் இந்த நாளில் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய சகோதரர்கள் கிணத்திலே கொண்டு போய் போட்டு அந்த கிணத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததும் இந்த நாளில் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயால் பீடிக்கப்பட்டு அந்த நோய் குணமானதும் இந்த நாளில் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆட்சி கிடைத்தது இந்த நாளில் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கி அந்த மீன் வெளியே கக்கின நாளும் இந்த நாளில் தான். இப்படியெல்லாம் பொய்களை அடுக்கிக் கொண்டே போவார். இந்த ஆஷூரா தினத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு நடந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இவைகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவைகள், பொய்கள் பொய்கள் பொய்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவம், உண்மையான ஒரு சம்பவம். அது என்ன? இந்த ஆஷூராவுடைய தினத்தை பற்றி, முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய அந்த சங்கையான தினத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள். புகாரியில் 2004வது ஹதீஸ் பெருத்தி பாருங்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மதீனாவுக்கு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்து அடுத்த வருடம் பார்க்கின்றார்கள், இந்த ஆஷூரா தினத்திலே, முஹர்ரம் மாதம் ஆஷூரா தினத்திலே யூதர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யூதர்களிடம் கேட்கின்றார்கள், மாஹாதா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் நோன்பு பிடிக்கின்றீர்கள் இந்த நாளிலே? யூதர்கள் கூறுகின்றார்கள், காலு ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது நல்ல நாள். ஹாதா யௌமுன் நஜல்லாஹு பனி இஸ்ராயீல் மின் அதுபிஹிம், பனு இஸ்ரவேல் மக்களை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்று
ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்த நாள். ஃபஸாமஹு மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபஅன அஹக்கு பிமூஸா மின்கும், மூஸாவுடைய விடயத்தில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை விட நாங்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள். நீங்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை மட்டும் சொல்வீர்கள், அவர்களை வாழ்க்கை நல்லவைகளை எடுத்து நாங்கள் தான் நடக்கக்கூடியவர்கள் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் நோம்பு பிடித்தார்கள். மக்களுக்கு நோம்பு பிடிக்குமாறு ஏவினார்கள். இது ஒரு செய்தி தான், உண்மையான செய்தி. என்னது? இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்தும் செங்கடலிலே ஃபிரௌனை மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தை காப்பாற்றிய நாள். அப்படிப்பட்ட ஒரு சங்கையான சிறப்புக்குரிய நாள். எனவே அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவது வரலாற்றிலே இல்லாத பொய்கள், இட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்கள். நபி அவர்கள் சரி ஆதாரமாக சொன்னதாக எங்கேயுமே வரவில்லை. எனவே இந்த ஒரு சங்கையான ஒரு நாள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. எப்படி? நபித்தோழர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய சிறிய பிள்ளைகளை இந்த ஆஷூரா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்க பழக்குவோம். மாலை நேரம் வந்ததும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். உடனே விளையாட்டு பொருட்களை அவர்களிடம் காட்டி அந்த நேரத்தை அப்படியே போக்க வைப்போம். போக்க வைத்து அதன் பின்னால் அவர்களும் எங்களோடு சேர்ந்து நோன்பு திறப்பார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம் 136வது ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த ஆஷூரா நோம்புடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த ஒரு நாள் நோம்பு ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்க கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃலல் ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பின்னால், ரமலான் கடமையான நோம்பு, அந்த கடமையான நோம்பிற்கு பின்னால் சிறந்த நோம்பு முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய நோம்பு. கடமையான தொழுகைக்கு பின்னால், கடமையான தொழுகை எது? லுஹர், சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஜும்மாவுடைய தொழுகை. இந்த கடமையான தொழுகைக்கு பின்னால் சிறப்புக்குரிய ஒரு தொழுகை இரவு தொழுகை. இரவு தொழுகை எப்படி கடமையான தொழுகைக்கு பின்னால் சிறப்புக்குரிய தொழுகையோ, அதே போன்று கடமையான நோய்களுக்கு பின்னால் சிறந்த ஒரு நோம்பு நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய ஆஷூராவுடைய நோம்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். அப்படிக்கு ஒரு சிறப்புக்குரிய நோம்பு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்ன? பெரும்பாலான சகோதரர்கள் இது கட்டாயம் பிடிக்க வேண்டும், பிடிக்காவிட்டால் ஏதோ ஒரு குற்றம் கொண்டு பார்க்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1128வது ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோம்பை ரமலானுடைய நோம்பு கடமையாகும் வரைக்கும் பிடித்துக் கொண்டே இருந்தார்கள், மக்களுக்கு ஏவிக்கொண்டே இருந்தார்கள். நபி அவர்கள் ஆஷூரா நோம்பை எங்களுக்கு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள், அதை பிடிக்குமாறு எங்களுக்கு தூண்டினார்கள். பலம்மா புரில ரமலான், எப்பொழுது ரமலானுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதோ
லம் யஅமுருனா வலம் யன்ஹனா, அவர்கள் எங்களுக்கு பிடிக்குமாறு ஏவவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பியவர்கள் விடலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். இதிலே இன்னொரு 2 முக்கியமான செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். முதலாவது, நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். யூதர்கள் 10வது தினத்தில் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கின்றார்கள், சஹாபாக்களும் யூதர்களும் 10வது தினத்தில் நோன்பு பிடிக்கின்றார்கள், நபித்தோழர்களும் 10வது தினத்தில் நோன்பு பிடிக்கின்றார்கள். கடைசி வருடம், அதற்கு முந்தைய வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, 10வது தினத்தில் நாங்களும் நோன்பு பிடிக்கின்றோம், ஆஷூரா நோன்பு, யூதர்களும் பிடிக்கின்றார்கள். உடனே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். இஸ்லாத்துடைய எதிரி, மிக முக்கியமான எதிரி, அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யூதர்கள் மீசையை வைப்பார்கள், தாடியை எடுப்பார்கள், வலிப்பார்கள். நீங்கள் தாடியை வையுங்கள், மீசையை கத்தறியுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்களுக்கு மாறு செய்வது ஒரு முஸ்லிம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல். சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு போக்கு இருந்தது. எனவே யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லைன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாசிஆ, நான் அடுத்த வருடம் இருந்தால் 9வது தினத்திலும் நோன்பு பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஆஷூரா 10வது நாளாக இருந்தாலும் 9வது தினம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும். அடுத்தது, கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஆஷூரா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. இதிலே என்ன சிறப்பு இருக்கின்றது? நபி அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு அஸ்ஸனத்தல் மாதியா, ஒரு வருடம், சென்ற ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நோம்பி, 2 நோம்பின் மூலமாக உங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே விரும்பினால் பிடிக்கலாம், விரும்பினால் விடாமலும் இருக்கலாம். எங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இந்த நோன்பை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், பித்அத்துக்கள், மூட கொள்கைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் சரியான முறையில் பேணி நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிவானாக. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து உங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வருகின்றீர்கள். கண்ணால் ஒரு தவறை காணக்கூடிய நேரத்தில் அதனை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய ஒரு பொறுப்பு. நாம் பார்க்கின்றோம், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய இந்த பள்ளிகளில் பள்ளிக்கு வெளியே பல சகோதரர்கள் என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம் இருக்கின்றது? ஜும்மாவுக்காக வேண்டி வருகின்றோம், அந்த ஜும்மாவுடைய நேரத்தை வெளியிலே கதைத்துக் கொண்டு மோசமான வார்த்தைகளை ஈடுபட்டுக் கொண்டிருந்து அப்படியே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் எந்த பிரயோசனம் இருக்கின்றது? நபி அவர்கள் எந்த அளவுக்கு தடுத்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி, அக்காலத்திலே மாபல் கிடையாது, வெறும் மந்தரை கற்களை வைத்து முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் மஸ்ஸல் அஸா ஃபக்கத் லகா, யார் கல்லை வைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றாரோ, விளையாடிக் கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு ஜும்மாவுடைய பிரயோசனமே கிடைக்காது, ஜும்மாவை இழந்து விட்டார்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மெனக்கிட்டு பள்ளிக்கு வருகின்றீர்கள், என்ன வேலையாக இருந்தாலும் மாளிகையுள் வந்து அந்த பிரசங்கத்தை கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையான பிரயோசனம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஜும்மாவுக்கு வந்ததற்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை, நன்மையும் எழுதப்பட மாட்டார். குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய இந்த பள்ளியில் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்கின்றது பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய காலத்தில் பள்ளி நிர்வாகம் இதனை சற்று சிந்தித்து வெளியே ஒரு தாவரை கொடுத்து விடுங்கள். யாரும் வெளியில நின்று ஜும்மாவுடைய நேரத்தில் கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன், இன்னும் அந்த முசீபத் நடந்து கொண்டிருக்கின்றது. கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து ஜும்மாவுக்குரிய அந்த ஹக்கை, அந்த பங்கை கொடுத்து, ஜும்மாவுக்குரிய அந்த பேர்தலை கொடுத்து, பள்ளி வாசல் நடக்கக்கூடிய ஜும்மா பிரசங்கத்தை கேட்டு நல்ல முறையில் பயனடையுமாறு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நல்லடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.